Hi குட்டீஸ், இன்னைக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் கிளாஸ் 2 ஒர்க் புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 5 லைன்ஸ், ஷேப்ஸ் அண்ட் சாலிட்ஸ். இந்த டாபிக்ஸில் இந்த சாப்டரில் என்னென்னலாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் சாலிட்ஸ் வித் தேர் நேம்ஸ். ஷேப்ஸ் அண்ட் சாலிட்ஸ்னால் அது என்ன ஷேப்பு? ஜாமெட்ரிக்கல் ஷேப்பு. என்னது? ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா, ட்ரையாங்கிளா, இல்லை சாலிட் அப்படின்னா க்யூபா, ஓகேவா, கோனா அப்படின்னு நம்ம அதோட நேமை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், கவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஷேப்ஸ், சாலிட்ஸ், ஸ்லாண்டிங் லைன்ஸ், ஸ்லீப்பிங் லைன்ஸ், கர்வ்டு லைன்ஸ், ஸ்ட்ரைட் லைன்ஸ், vertical lines, horizontal lines in geometrical figures. அந்த geometrical figuresனா இங்கே என்னென்ன? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஓகேவா, இந்த மாதிரி உள்ள ஜாமெட்ரிக்கல் சர்க்கிள், இந்த மாதிரி உள்ள ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸோட ஷேப்பு அது என்ன ஷேப்புன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சாலிடு. அடுத்து ஸ்லாண்டிங் லைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னா ஸ்லாண்டிங் லைன், ஓகேவா. அடுத்து ஸ்லீப்பிங் லைன்னா எப்படி இருந்ததுன்னா ஸ்லீப்பிங் லைன், ஓகே. கர்வ்டு லைன். நெக்ஸ்ட் ஒன் என்னது? இப்படி கர்வ் ஷேப்பில் இருந்ததுன்னா கர்வ்டு லைன்ஸ். ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன்னா நம்ம எப்படி காமனாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதுவும் ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லலாம், இதையும் ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லலாம், இதையும் ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லலாம், ஓகேவா. இப்போ இந்த லைன் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்லீப்பிங் லைன். இந்த லைன் என்ன அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டிங் லைன். ஸோ இது வந்து ஸ்டாண்டிங் லைன், ஓகேவா. ஸோ ஸ்ட்ரைட் லைன்னா எல்லாமே கொஷினில் பார்த்தீங்கன்னா அந்த கொஷினை பொறுத்து ஸ்ட்ரைட் லைன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஸ்லாண்டிங் லைனையும் எடுத்துக்கலாம், ஸ்லீப்பிங் லைனையும் எடுத்துக்கலாம், ஸ்டாண்டிங் லைனையும் எடுத்துக்கலாம், ஓகேவா. எல்லாமே ஸ்ட்ரைட் லைனை மீன் பண்ணும், ஓகே. அடுத்து வெர்டிக்கல் லைன்ஸ், ஓகேவா. இந்த வெர்டிக்கல் லைன்ஸை தான் நம்ம ஸ்டாண்டிங் லைன்னு சொல்கிறோம், வெர்டிக்கல், ஓகே. அடுத்து ஹரிசாண்டல் லைன்ஸ். இந்த ஸ்லீப்பிங் லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்லீப்பிங் ஆர் ஹரிசாண்டல் லைன், ஓகே. ஸ்லீப்பிங் ஆர் ஹரிசாண்டல் லைன். இது வந்து என்ன லைன்? ஸ்லாண்டிங் லைன், ஓகே. இந்த லைன்ஸ்லாம் ஒரு ஃபிகரில் ஒரு டயக்ராமில் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. அடுத்து என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் கார்னர்ஸ், சைட்ஸ். நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் அப்படின்னா அந்த ஸ்கொயருக்கு எத்தனை கார்னர் இருக்கும்? 4 கார்னர் இருக்கும், 4 கார்னர்ஸ் இருக்கும். அந்த கார்னர்ஸ் எத்தனை, சைட்ஸ் எத்தனை, ஃபேஸ் எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லாஸ்ட் ஒன், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஷேப்ஸ் யூஸ்டு டு ஃபார்ம் சாலிட்ஸ். ஒரு சாலிடை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஷேப், எந்த ஷேப்பு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ இதில் நம்ம ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் என்ன எப்படி இருக்கும், அது என்னென்ன ஷேப்பு, அதோட நேம்ஸ் என்ன, அதுக்கு எத்தனை லைன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம், ஓகேவா. கொஷின் போகலாமா? ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். ஃபஸ்ட் கொஷின், ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர். இந்த டயக்ராம் கிவன் ஃபிகரில் ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர், எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணலாமா? இப்போ பார்த்தா சிம்பிளாக பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு அவுட்டர் ஸ்கொயர். ஸோ இது ஒரு ஸ்கொயர், ஓகே. அடுத்து இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது, இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன், இது ஃபோர்த் ஒன், இது ஃபிஃப்த் ஒன். இது நார்மலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்னது? ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயருக்குள்ளே இப்படி ஒரு ஸ்கொயரு, அடுத்து இது ஒரு ஸ்கொயர். ஸோ 1 2 3, அடுத்து இது 4 5 ஸ்கொயர்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அடுத்து இதில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. 1 2 3 4, ஓகேவா. ஸ்கொயரையே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் போடாமல் இப்படி கொஞ்சம் இந்த ஃபார்மேட்டில் ஸ்லாண்டிங்காக போட்டிருக்காங்க, ஓகேவா. இப்போ இதுக்கும் என்னென்னா 4 சைட்ஸ் இங்கே எப்படி இருக்குது? ஈக்குவலாக தான் இருக்குது. இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, ஓகே. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே ஒரு வி ஷேப் போட்டிருக்காங்க.
ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஒரு வி ஷேப் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் கிடைக்குது. அதாவது இந்த லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இந்த ஒரு சின்ன ஸ்கொயர் இந்த இடத்துல கிடைக்குது. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்கொயர், அந்த பெரிய ஸ்கொயருக்குள்ளே ஒரு 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 1 2 3 4. ஸோ அப்போ 5 ஸ்கொயர். அடுத்து இந்த டயக்ராமில் இப்படி கிராஸாக போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம இந்த வியூவில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியும். ஓகேவா? இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ இது 6. அடுத்து இங்கே ஒரு வி ஷேப் போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது, ஒரு ஸ்மால் ஸ்கொயர். ஓகேவா? அது ஒன்று. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்கொயர் இருக்குது? பிக் ஸ்கொயர் ஒன்று, அதுக்குள்ளே 4 ஸ்கொயர் ஒன்று. ஸோ 4 + 1 5. இது ஒரு ஸ்கொயர் வந்து 6, இந்த ஒரு குட்டி ஸ்கொயர் வந்து 7. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 7. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஹவு மெனி ஸ்ட்ரைட் லைன்ஸ் டஸ் த கிவன் ஃபிகர் ஹேஸ்? இந்த டயக்ராமில், இந்த ஃபிகரில் எவ்வளோ ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதனால தான் சொன்னேன். இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்லாண்டிங் லைனாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா இந்த ஸ்லாண்டிங் லைனை கவுண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட் வேண்டாம் உங்களுக்கு. ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன்னா அதுக்குள்ளே என்ன வந்துடும்? ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். ஓகே, எல்லாமே வந்துடும். சரியா? இந்த ஆன்சரை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னா கவுண்ட் பண்ணால் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ இந்த ஃபிகரில் எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது? 15 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் இஸ் மிஸ்ஸிங் இன் த கிவன் ஃபிகர்? இந்த ஃபிகரில் கீழே உள்ள ஷேப்பில் எந்த ஷேப்பு மிஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? ஸ்கொயர். இந்த ஃபிகரில் பாருங்கள், ஸ்கொயர் எங்கே இருக்குது? இந்த ஃபிகரோட ஐஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ரெக்டாங்கிள். இந்த ஃபிகரோட லிப்ஸ் வந்து எப்படி இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள். அடுத்து நோஸ் எந்த ஷேப்பில் இருக்குது? ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள். ஸோ சர்க்கிள் ஷேப்பில் இந்த ஃபிகரில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சர்க்கிள் ஷேப்பில் இல்லை, ஹாஃப் சர்க்கிள் தான் இருக்குது. பட் நமக்கு கொஷினில் என்ன இருக்குது? சர்க்கிள் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஷேப்பில் என்ன மிஸ் ஆகுது? சர்க்கிள்ன்ற ஷேப் தான் மிஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் சர்க்கிள். நெக்ஸ்ட் கொஷின். ஹவு மெனி சர்க்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர்? ஓகே, எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது இந்த ஃபிகர்ஸில்? எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இயர்ஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2. இந்த எல்லோ கலரில் உள்ள ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே க்ரீன் கலரில் ஒரு சர்க்கிள் இருக்குது. 1 2 3 4. ஓகேவா? ஸோ இது எத்தனை இருக்குது? ஃபஸ்ட்டு 4 கவுண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு ஃபேஸ், ஹெட்டு ஃபுல்லாக. ஸோ 4 + 1. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? ஐஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இயர்ஸ் வந்து இங்கே 2 இங்கே 2 4. அடுத்து ஹெட்டு, அது ஒரு சர்க்கிள் 1. ஸோ இங்கே 1 போட்டுட்டோம். அப்போ இங்கே கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5. இங்கே முகத்துக்குள்ளே ஐஸும் நோஸும் சேர்ந்து எப்படி இருக்குது? 5 இருக்குது. ஓகேவா? ஸோ +5. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கீழே வந்து ப்ளூ டாட்ஸாக இருக்குது, ப்ளூ சர்க்கிள்ஸ் இருக்குது. இது எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ +9. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 9 + 1 10, 10 + 4 14 + 5 19. ஸோ how many circles are there in the given figure அப்படின்னா 19 circles are there in the given figure. So answer is option B, 19. Next question. How many curved lines are there in the given figure? இந்த ஃபிகரில் எத்தனை curved lines இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, curved lines அப்படின்னா இது ஒரு curve 1, இது 2 3
4 5 எத்தனை curved lines இருக்கு 5 curved lines இருக்கு ஓகேவா the answer is option A. Question number 6 how many flat faces are there in the given figure ஸோ கிவன் ஃபிகர் பாருங்கள் ஒரு க்யூப் இருக்குது அந்த க்யூபில் எத்தனை ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளாட் ஃபேஸஸ்னால் ஸ்ட்ரைட்டாக ப்ளைனாக இருக்கணும் அந்த மாதிரி ஃபேஸஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ எப்படி அப்படின்னா இந்த மாதிரி க்யூப் இந்த மாதிரி ஒரு க்யூப் எடுத்துக்கோங்க ஓகேவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஒரு ஃபேஸ் எத்தனை என்ன கேட்டிருக்காங்க ஃப்ளாட் ஃபேஸஸ் இப்போ பாருங்கள் இந்த ஃபேஸ் எப்படி இருக்குது ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது ஓகேவா ஸோ டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒன்று ஸோ டாப் 1 பாட்டம் 1 ஸோ டோட்டலாக 2 அடுத்து ஃப்ரண்ட் 1 பேக் 1 ஸோ அது ஒரு 2 அடுத்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஸோ இது ஒரு 2 ஸோ டாப் பாட்டம் ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எத்தனை இருக்குது இப்போ 6 ஃபேஸஸ் புரிஞ்சுதா ஸோ டாப்லேயும் பாருங்கள் பாட்டம்லையும் பாருங்கள் இது வந்து என்னது ஃப்ரண்ட்டு இது பேக்கு ஸோ ரைட்டு லெஃப்ட்டு எல்லாம் எப்படி இருக்குது ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்குது க்யூப்பில் ஓகேவா ஸோ அப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 6 நெக்ஸ்ட் கொஷின் ஷேப் டேஷ் ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எந்த ஷேப்புக்கு லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அதிக சைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எந்த ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது PQRSTUV அப்படின்னு ஒரு 7 ஷேப் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் எதுக்கு வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எதுக்கு அதிக சைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கவுண்ட் பண்ணலாமா ஸோ இங்கே P ஸ்டார்ட் பண்ணால் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே திருப்பி இந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் 1 2 3 4 5 6 Pக்கு எத்தனை இருக்குது 6 சைட்ஸ் இருக்குது அடுத்து Q நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் திருப்பி இங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் 1 2 3 4 5 Qக்கு எத்தனை இருக்குது 5 இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு R நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே 1 2 3 4 5 6 ஸோ 6 Rக்கும் 6 தான் இருக்குது அடுத்து எஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 எஸ்ஸுக்கு 8 இருக்குது நெக்ஸ்ட்டு T இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 Tக்கு எத்தனை இருக்குது 12 சைட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு U இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 ஸோ Uக்கு 8 இருக்குது 8 சைட்ஸ் இருக்குது லாஸ்ட் ஒன் V வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ 9 இப்போ ஒரு ஷேப்புக்கும் எத்தனை சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டோம் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எந்த ஷேப்புக்கு இருக்குது வெரி குட் 12 ஸோ அப்போ 12ன்றது எந்த ஷேப்புக்கு அந்த ஷேப்போட நேம் பேர் என்ன T ஸோ ஷேப் T ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் A ஓகேவா ஆப்ஷன் A நெக்ஸ்ட் கொஷின் how many straight lines are required to form the given figure ஸோ இந்த ஃபிகர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட் லைன்ஸ் எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ நம்ம ஃபிகர் அப்படியே இது மேலேயே ட்ரேஸ் பண்ணலாமா 1 2 3 4 ஓகே 5 6 ட்ரையாங்கிளாக போட்டுக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போட்டுடலாம் ஸோ ஸ்கொயருக்கு எத்தனை இருக்குது 4 ஸோ 4 ப்ளஸ் அடுத்து இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிளுக்கு இருக்குது பாருங்கள் குட்டி ட்ரையாங்கிள் ஸோ இதுக்கு வந்து என்னது 3 சைட்ஸ் ஸோ 3 ப்ளஸ் எகெயின் என்ன இருக்குது இங்கே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள்
1 2 3 ஸோ again 3 அடுத்து இதில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள் 1 2 3 ஸோ ப்ளஸ் 3 லாஸ்ட்டு இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஸோ ப்ளஸ் 1 ஸோ 3 + 3 9 + 1 10 + 4 14 ஸோ the answer is 14 ஸோ எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் தேவைப்படுது 14 straight lines are required to form the given figure. Okay. Next question. Question number 9. Identify the shape of the shaded face of the given solid. Okay. Identify the shape of the shaded face of the given solid. இந்த given solid. Okay வா இங்கே ஒரு figure கொடுத்திருக்காங்க ஒரு diagram கொடுத்திருக்காங்க அந்த solid shapeக்கான அந்த சாலிட் ஷேப்பில் ஒரு சைடு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேட் பண்ணியிருக்காங்க நமக்கு இங்கே பர்பிள் கலரில் தெரியுதா அந்த ஒரு சைடு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க ஷேட் பண்ணியிருக்காங்க மற்ற இடத்துலலாம் ஷேட் பண்ணல அந்த ஷேட் பண்ண ஃபேஸோட ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ ஷேட் பண்ண ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு 1 2 3 3 சைட்ஸ் இருக்குது ஓகேவா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது ஸ்டாப் பண்ண முடியுது ஸோ அப்போ இது என்னவா இருக்கும் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம் இது கோன் ஷேப்பாக இருந்ததுன்னா இப்படி ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் வந்துட்டு இப்படி இங்கே சர்க்கிள் ஃபார்ம் இருக்கணும் இல்லையா ஸோ இது கோன் ஷேப் இல்லை அடுத்து சர்க்கிள்னால் ஃபுல் சர்க்கிளாக இருக்கணும் கர்வ்டு லைன் இருக்கணும் இங்கே கர்வ்டு லைனே இல்லை ரெக்டாங்கிள்னால் 4 சைட்ஸ் இருக்கணும் இல்லையா என்னது 4 சைட்ஸ் இருக்கணும் இங்கே 4 சைட்ஸும் இல்லை எத்தனை சைட்ஸ் இருக்குது இங்கே 1 2 3 சைட்ஸ் தான் இருக்குது அப்போ இது ஆன்சர் என்னது ட்ரையாங்கிள் ஓகே புரியுதா ஸோ ஷேடட் ஃபேஸ் ஆஃப் த கிவன் சாலிட் என்னது ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் கொஷின் கிவன் ஃபிகர் இஸ் ஃபார்ம்டு பை டேஷ் கர்வ்டு லைன்ஸ் அண்ட் டேஷ் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இந்த ஃபிகரில் எத்தனை கர்வ்டு லைன்ஸ் இருக்குது எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னது கர்வ்டு லைன்ஸ் அதை வந்து கவுண்ட் பண்ணலாமா ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இந்த குட்டி குட்டி சர்க்கிள் இருக்குது 1 2 3 4 அடுத்து ஐஸ் 5 6 அடுத்து ஹெட்டு ஓகேவா 7 அடுத்து லிப்ஸ் வந்து இங்கே ஒரு சர்க்கிள் இங்கே ஒரு கர்வ்டு லைன் இங்கே ஒரு கர்வ்டு லைன் ஸோ 8 9 புரிஞ்சுதா ஸோ 1 2 3 4 ஹெட் வந்து 1 5 ஐஸ் வந்து 6 7 லிப்ஸுக்கு வந்து 2 கர்வ்டு லைன் ஸோ 8 9 ஸோ நம்பர் ஆஃப் கர்வ்டு லைன்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் கர்வ்டு லைன்ஸ் வந்து 9 இருக்குது ஓகே அடுத்து ஸ்ட்ரைட் லைன் எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாம் இதில் பாருங்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டாவே என்ன பண்ணிடலாம் அது மேலே இப்படி ஒரு சர்க்கிள் ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் சர்க்கிள் வந்து 1 2 ட்ரையாங்கிள் 1 2 3 4 5 6 7 8 எப்படின்னு ட்ரா பண்ணிக்கலாம் இல்லையா அப்போ ட்ரையாங்கிளுக்கு எப்படி 1 2 3 4 5 6 7 8 இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் அது 9 இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் 10 இது ஒன்று 11 இது 12 ஓகே 13 14 15 16 17 ஓகேவா ஸோ அப்போ ஸ்ட்ரைட் லைன் எத்தனை இருக்குது ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 17 ஸோ இந்த ஆப்ஷனில் எங்கள் ஆன்சரில் இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் டி தான் 9,17 இந்த ஆப்ஷனில் இருக்குது புரிஞ்சுதா ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதில் ட்ரையாங்கிளை நம்ம எப்படி போடலாம் 1 2 3 4 5 6 7 8 எப்படின்னு போட்டுடலாம் அப்போ கீழே உள்ள லைனை ஒரே லைனாக கவுண்ட் பண்ணிக்கணும் ஓகே அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் என்ன வரும் 17 வரும் நமக்கு ஆன்சர் என்னது 10th கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 9,17 ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கர்வ்டு லைன்ஸ் தான் கேட்டிருக்காங்க கொஷினில் ஸோ அப்போ கர்வ்டு லைன்ஸோட கவுண்ட்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும் 9 அடுத்து தான் ஸ்ட்ரைட் லைனோட கவுண்ட்டு 17 9,17 அப்படி நோட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் ஓகேவா ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொஷின் நம்பர் 11லேருந்து பார்க்கலாம் இந்த 10 ப்ராப்ளமும் திருப்ப
பாருங்கள், ஒரு லைனும் எப்படி இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஐஸை நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க, ஐஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.